அடுத்ததா இப்ப நடக்கக்கூடிய பாராளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர்ல மிக முக்கியமான ஒரு பில்லு நான் போன வீடியோல சொல்லியிருந்த மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பர்த் அண்ட் டெத் அமெண்ட்மெண்ட் பில் 2026 இது வரப்போகுது. இதுல யாருமே எதிர்பார்க்கல இந்த பில்ல. 1 மாத காலமாக இதற்காக அமித்ஷா அவர்கள் தன்னுடைய அலுவலகத்துல உட்கார்ந்து மற்ற அதிகாரிகளோட பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்தி பல முன்னெடுப்புகளை செஞ்சிருக்காரு அப்படிங்கிறது முக்கியமான செய்தியா வந்திருக்கு. இது எதனால வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதன் பின்புலம் கொஞ்சம் கவனிச்சோம்னா, அடிக்கடி அதுவும் குறிப்பா இந்த எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆஃப் எலக்ட்ரல் ரேட், அதனால அப்போ எந்த ஆதாரம் கொடுத்தாலுமே இது சரியில்லை அது சரியில்லை அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது. இதே மாதிரி இந்த சிஏஏ சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அதுக்கப்புறம் என்ஆர்சி நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன், இதெல்லாம் இப்போ பல இடத்துல வந்துகிட்டு இருக்கு, பல மாநிலங்களில் வந்துட்டு இருக்கு. அதுக்கான ஆதாரங்கள் பார்க்கும்போது ஒரு குடிமகன், அதாவது இந்திய நாட்டினுடைய குடிமகனுக்கு எதன் அடிப்படையில் அவன் இந்த நாட்டினுடைய குடிமகன் சொல்ல முடியும் அப்படின்னா, அதற்கு என்ன பண்ணாங்கன்னா, ஒவ்வொருத்தர் முதல்ல ஆதாரம் கொடுத்தாங்க. ஆதார் நீ குடிமகன்றதுக்கு ஆதாரம் கிடையாது, அது உன்னுடைய அட்ரஸ், உன்னுடைய வீட்டு விலாசம், அதை மட்டும்தான். அது நீ எங்க இருக்க என்ன அப்படின்னு அதற்கான அனுமதி அத்தாட்சி, அவ்வளோதான். அப்போ பாஸ்போர்ட் என்ன சொல்றாங்கன்னா, அது வெறும் டிராவல் டாக்குமெண்ட். நீ வெளிநாடு போகணும் அப்படின்னாக்க உனக்கு அனுமதி அளிக்கப்பட்டதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு அத்தாட்சி, அவ்வளோதான். அதை வச்சுக்கிட்டு நான் இந்திய குடிமகன் சொல்ல முடியாது, அதுவும் அடிபட்டு போச்சு. ஓட்டர் ஐடி கார்டு இருக்க சார், அதை வச்சு நான் குடிமகன் ப்ரூவ் பண்ண முடியுமா? கிடையாது. நீ ஓட்டு அளிப்பதற்கான உரிமைக்காக கொடுக்கப்பட்ட அத்தாட்சி அது, அதை வச்சுக்கிட்டு நம்ம குடிமகன் சொல்ல முடியாது. அடுத்ததை பார்த்தீங்கன்னா, ரேஷன் கார்டு இருக்கு. ரேஷன் கார்டு அரசாங்கத்தினுடைய சலுகைகள், உணவுப் பொருட்கள் வாங்குவது, அந்த மாதிரி இதுக்காக கொடுக்கப்பட்ட. ஆக இந்த எதுவுமே பின்ன இந்திய குடிமகன் அப்படிங்கிறது நிரூபிப்பதற்கான அத்தாட்சிகளாக எதையுமே எடுத்துக்க முடியாது. பின்ன எதைத்தான் வச்சுக்கிறது அப்படின்னா, உன்னுடைய பிறப்பு சான்றிதழ் அப்படிங்கிறார் அமித்ஷா. சரி, அப்ப பிறப்பு சான்றிதழ் ஏற்கனவே இருக்குன்னா கூட நாங்க அதை வச்சு நீ இந்த நாட்டின் பிறந்தவர் தான், இந்த நாட்டினுடைய குடிமகன் தான் அப்படிங்கிறத நாங்க ஒத்துக்கிறோம், அவ்வளவுதான். ஆனா அதுல பலவிதமான தில்லுமுள்ளுகள் இதுவரைக்கும் தொடர்ச்சியாக நடந்து உள்ளன. முறைகேடுகள் அப்படின்னா சொல்ல முடியாத அளவுக்கு முறைகேடுகள். அதனாலதான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஒரு புது கான்செப்ட். எந்த மாதிரி கான்செப்டை கொண்டு வந்திருக்காங்கன்னா, ஒன் நேஷன் ஒன் பர்த் அண்ட் டெத் டேட்டா பேஸ் அப்படிங்கிறாங்க. இதை கொண்டு வராங்க. அதற்காக கொண்டு வரப்படுவதுதான் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பர்த் அண்ட் டெத் அமெண்ட்மெண்ட் பில் 2026. இது வரப்போகுது. இதை சோஷியல் எக்ஸ்பர்ட்ஸ், சமூக ஆர்வலர்கள், சமூகம் சார்ந்த, அதாவது அதை பற்றிய படிப்பு படிக்கிறவங்க, பற்றி அனலைஸ் பண்றவங்க எல்லாரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது ஒரு மிக மிக அருமையான திட்டம், ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எதிர்கட்சிகள் வழக்கம் போல இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அவங்க என்ன எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, ஏன் தெரிவிக்கிறாங்கிறது இன்னி வரைக்கும் ஒன்றும் கிளியரா எதையுமே சொல்லல. ஆனா இது கிடையாது, இது சரி கிடையாது அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இதனால என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒரு இந்தியன் அப்படிங்கிற அடையாளத்தை உறுதி செய்யக்கூடிய எக்கோசிஸ்டம், அதாவது ஒரு கட்டமைப்பை உருவாக்கி கொண்டு வருகிறது மத்திய அரசு. அது ஒரு தடவை அந்த கட்டமைப்பு உருவாயிடுச்சுன்னா, அதை தாண்டி எந்த விதமான தகுடுதத்தம், தில்லுமுள்ளு, முறைகேடுகள் எதுவும் நடப்பதற்கான வாய்ப்பு குறைவு, மிக மிக குறைவு அப்படின்னு. சரி, இப்ப என்ன, எதனால இது வருது, இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு ஆக்சுவலா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, முதல்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த பிறப்பு இறப்பு எல்லாமே அந்தந்த இடம் சார்ந்ததாக இருக்கு. ஒரு கிராமம்னா அங்க இருக்கிற தாசில்தார் ஆஃபீஸோ இல்லை பஞ்சாயத்து ஆஃபீஸ், அங்க போய் நீங்க பிறப்பு இறப்பு சான்றிதழ் வாங்கலாம், அங்க போயிருக்கு. அது ஒன்று, அதாவது லோக்கலைஸ்டு அப்படின்னு சொல்றாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா, அது சிறு சிறு இதுவாக தனித்து விடப்படுகிறது, சின்ன சின்ன பேக்கெட் மாதிரி ஆயிடுது. அது அகில இந்திய அளவுல எவ்வளவு பிறப்பு எவ்வளவு இறப்பு அந்த டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இல்லை அப்படின்னு. இப்ப எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறாங்க. நீங்க கம்ப்யூட்டர்ல போட்டீங்கன்னா சென்டர்ல ஒரு டேட்டா பேஸ் இருக்கும். இந்த டேட்டா பேஸை எப்படி அவங்க அமைக்கிறாங்க அப்படின்னா, லைவ் ஏதோ நீங்க கொடுத்தீங்கன்னா ரெக்கார்ட்ல போயிட்டு அதுக்கப்புறம் எழுதிக்கிற அப்படி கிடையாது. உடனே 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 கம்ப்யூட்டர்ல அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். அது பிறப்பு அப்படியே அப்டேட் ஆகும், இறப்பும் அப்டேட் ஆகும். இது லைவ் டேட்டா அப்படிங்கிறாங்க. ஓகே, ரியல் டைம் டேட்டா அப்படின்னு சொல்றாங்க. அதன் மூலமாக வருகிறது. சரி, இதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த அந்தந்த பகுதியில் செய்யும் போது இந்த ரெக்கார்டு எல்லாத்தையும் அவங்களால மாற்றி அமைக்க முடியும். யாரையாவது பிறந்திருக்காங்கன்னு ஒரு நேம ஒரு பேரை அதில் சேர்க்க முடியும்,
இல்ல அதுல இருந்து எடுத்து விட முடியும். இந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இது உதாரணமா சொல்லணும் அப்படின்னாக்க வெஸ்ட் பெங்கால்ல முக்கியமா இதுதான் நடந்தது. திரிணாமுல் காங்கிரஸினுடைய ஆட்சி காலத்துல 15 வருடத்துல பல பங்களாதேஷிலிருந்து அத்துமீறி குடியேறியவர்கள், சட்டத்துக்கு புறம்பாக குடியேறிய இஸ்லாமியர்கள் மற்றும் மியான்மரிலிருந்து பங்களாதேஷ் வழியாக இந்தியாவுக்குள் வந்து அத்துமீறி நுழைந்து குடியேறிய ரோஹிங்கியாஸ் சொல்லுவாங்க. எல்லார்கிட்டையும் நீங்க பாத்தீங்கன்னாக்கா பர்த் சர்டிபிகேட் இருக்கு, ஆதார் கார்டு இருக்கு, ரேஷன் கார்டு இருக்கு, டிரைவிங் லைசன்ஸ் இருக்கு. டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஓட்டுநர் உரிமம். அதை வந்து நீங்க ஒரு நாட்டினுடைய குடிமகன் நிரூபிப்பதற்கான சான்றாக எடுத்துக்கொள்ள முடியாது, அத்தாட்சியாக எடுத்துக்கொள்ள முடியாது. நீங்க டிரைவிங் லைசன்ஸ் உங்களுக்கு ஓட்டலாம், இவர் வந்து டெஸ்ட் எல்லாம் பாஸ் பண்ணியிருக்காரு, ஜாக்கிரதையா சேஃபா வண்டி ஓட்டுவார் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கப்பட்டதுதான் அது. அந்த மாதிரி சாலை விதிகளை ஒரு நன்கு தெரிந்தவர் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா இவங்க தவறுதலா முறைகேடாக பணத்தை வாங்கிக்க வேண்டியது 5000 10,000 சில இடத்துல 25,000 வாங்கிக்கிட்டு ஆதார் கார்டு ரேஷன் கார்டு எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுல குறிப்பா இன்னொன்னு சொல்றேன் பாருங்க. இப்போ உத்தரப்பிரதேசத்துல யோகி அரசு வந்து ஒருத்தரை கண்டுபிடிச்சிருக்காங்க. அவர் ஒரு இஸ்லாமியர். அவர் இறந்து போய் விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய 3 மனைவிகளுக்கு அவருடைய பென்ஷனை கொடுத்துட்டு இருக்காங்க, பகிர்ந்து அளிக்கப்படுகிறது. அவர் திடீர்னு என்ன பண்ணிட்டாரு, நான் இன்னொரு கல்யாணம் பண்றதுக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு நிதி உதவி வேணும்னு சொல்லிட்டு தான் உயிரோடு இருக்கிறத காமிச்சிருக்காரு. பார்த்தா இவங்க இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த உத்தரப்பிரதேசல இருக்கிற அங்க ஏதோ ஒரு கிராமமோ இல்ல ஒரு பஞ்சாயத்துலயோ மட்டும்தான் அவர் இறந்து போயிட்டாரு. ஆனா வேற ஒரு கிராமத்துல அவர் உயிரோடு இருக்கிறதாக ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இப்ப இதுவே ஒரு சென்ட்ரல் டேட்டா பேஸுக்கு போயிருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஒரு நம்பர் இருக்கும், அதை போட்டு இது பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அவர் இறந்திருந்தா இறந்து போனார், இல்ல இறக்கவில்லை என்றால் உயிரோடு இருப்பதற்கான அத்தாட்சி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பலவிதமான முறைகேடுகள். அதை தவிர இன்னும் என்ன பண்றாங்க அப்படின்னா, லோக்கல்ல இருக்கிற ஆபீசர்ஸ், அரசு அதிகாரிகள் இதுல வந்து மிகப்பெரிய அளவுல ஊழல் செஞ்சு பணம் கையாடல் செய்து விலை போகிறார்கள். இதனால என்னென்னலாம் ஆகுது அப்படின்னா, முதல்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த டெமோகிராஃபி அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது இந்தியர்கள் அல்லாதவர்கள் ஒரு இடத்துல வந்து அதிகமாகி அந்த இடத்தை ஆக்கிரமித்து ஏற்கனவே அங்கு வாழக்கூடிய மக்களுக்கு பலவிதமான இன்னல்களை ஏற்படுத்துகிறார்கள். இது வந்து அமெரிக்கால வந்து டெக்சாஸ் மாநிலத்துல மெக்சிகன்னால இது நிறைய நடந்துகிட்டு இருக்காங்க. லோக்கலா இருக்கக்கூடிய உண்மையாகவே அமெரிக்கர்களாக அங்கே பிறந்து வளர்ந்த டெக்சாஸ் மாநிலத்தில் இருக்கிறவர்கள் நிறைய பேருக்கு பிரச்சனை. அங்க இருக்கிறவங்க விரட்டி அடிக்கப்பட்டார்கள். இப்ப இதுலயே நீங்க பாருங்களேன், வெஸ்ட் பெங்காலே அசாம்லாம் இந்த மாதிரி தான் நிறைய நடந்திருக்கு. ஆக டெமோகிராஃபி சேஞ்ச் ஆகுது. அதுக்கு அடுத்ததா நீங்க என்ன பாத்தீங்கன்னா, அவங்க கிட்ட பிறப்பு சான்றிதழ், இந்த ரேஷன் கார்டுல இருந்து எல்லாம் இருக்கு அப்படின்னும் போது சமூக நலன் சார்ந்த எந்த ஒரு முன்னெடுப்புமோ அல்லது அந்த திட்டங்களுடைய பயணம் இந்த நாட்டினுடைய குடிமகன் அல்லாதவர்களுக்கும் போய் சேருது. அப்ப வந்து இட் இஸ் அதை நீங்க பாத்தீங்கன்னாக்க பணம் விரயமாகிறது. பங்களாதேஷ்ல இருக்கிறவங்களுக்கு இங்க என்ன வந்து வேலை, அவனுக்கு எதுக்கு நம்ம இங்க உதவி செய்யணும்? இந்த நாட்டு மக்கள் இது வந்து படிப்புல இருந்து பள்ளிக்கூடத்துல அதுல கொடுக்கக்கூடிய சப்சிடரி, அங்க கொடுக்கக்கூடிய புஸ்தகங்கள், அங்க கொடுக்கக்கூடிய யூனிஃபார்ம். இப்ப நவோதயா பள்ளி எடுத்துன்னா 0 காஸ்ட்ங்கிறாங்க. இப்ப இவங்க அந்த நவோதயா பள்ளியில சேர்ந்தாங்கன்னா, பங்களாதேஷ்ல இருந்து ஒரு 10 ஸ்டூடெண்ட் 50 ஸ்டூடெண்ட் சேர்ந்தாங்கன்னா அத்தனை பேருடைய பணமும் விரயமாகிறது. உண்மையான இந்திய குடிமகனுக்கு அது கிடைக்காமல் போகிறது. அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ இதெல்லாம் ஒரு முக்கியமான செய்தியா பார்க்கணும். இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இதை தாண்டி இது வந்து நிதி சுமை அதிகரிக்கிறது, தேவையில்லாத ட்ரெயின் லீக்கேஜ் அப்படிங்கிறது. இதை எல்லாத்தையும் தாண்டி இந்த சோசியல் அன்ரெஸ்ட், அது ஒரு பெரிய பிரச்சனை. அவர்களுடைய மதம் வேறு, பழக்க வழக்கங்கள் வேறு, இவர்களுடைய மதம் வேறு, பழக்க வழக்கம், 2 பேருக்கும் ஓயாத சண்டை. இதெல்லாம் வந்து சமூகத்துல கேடு விளைவிக்கக்கூடிய நிகழ்வுகள் இதெல்லாம். அதனால என்ன சொல்றாங்கன்னா, இந்த முதல்ல 1 நேஷன் 1 பர்த் அண்ட் டெத் டேட்டா பேஸை கொண்டு வரணும். ஸோ அப்ப இதனால என்ன ஆகும், யாரு எங்க பிறந்தாலும் சரி, யாரு எங்க இறந்தாலும் சரி, அங்க போய் நீங்க லோக்கல் பஞ்சாயத்து ஆஃபீஸ்ல ரெஜிஸ்டர் செஞ்சா கூட அது ஆட்டோமேட்டிக்கா சென்ட்ரலுக்கு போயிடும். அங்க போய் அது வந்து உட்காந்துரும். இப்ப நீங்க வந்து இங்க லோக்கலா ஏதாவது கரெக்ட் பண்ணணும்னா அந்த சிஸ்டத்தை மீறி எதுவும் செய்ய முடியாது, அதிகாரியினுடைய ஒப்புதல் கிடைக்காது. அதற்கான வழிமுறைகள் மிக கடுமையாக ஆக்கப்பட்டுள்ளன. சப்போஸிங் தவறுதலா ஆயிடுச்சு, செய்தி தவறுதலா பதிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு ஏகப்பட்ட ப்ரொசீஜர். அவ்வளவு சுலபமா அதை மாற்றி அமைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது ஒரு பாயிண்ட் முக்கியமானது. அடுத்ததா என்ன சொல்றாங்கன்னா, பிறப்பு இருக்கும் இல்லது இறப்பு இருக்கும். இப்ப இறப்பை மட்டும் எடுத்துக்கலாம், பிறப்பை விட இறப்பு ஏன் முக்கியங்கிறது சொல்றேன். இப்போ ஒருத்தர் வந்து பென்ஷன் வாங்கிக்கிட்டு இருக்காரு,
உதாரணத்துக்கு அவர் இறந்து போயிட்டார். அவர் இறந்த உடனே என்ன ஆகும்னா அவருடைய பென்ஷன் சரிபாதியாக குறைந்து ஃபேமிலி பென்ஷனுக்கு பாதி தான் வரும். சில பேர் என்ன பண்றாங்கன்னா 2-3 வருஷத்துக்கு அந்த இறப்பை பத்தி சொல்றதே கிடையாது. அப்ப ஃபுல் பென்ஷன் வந்துகிட்டே இருக்கும். இங்க நிதி தட்டுப்பாடு, முறைகேடான பென்ஷன் வாங்குவது. இப்ப என்ன ஆகுது, இந்த மாதிரி நீங்க லேட்டா செஞ்சீங்கன்னு வச்சுங்க, போய் பதிவிடுறீங்க அப்படின்னா ரைட், அதுக்கு ஏகப்பட்ட ஃபைனு இந்த மாதிரிலாம் நிறைய கொண்டு வர போறாங்க. அந்த மாதிரி நீங்க பதிவு செய்ய முடியாது. காலதாமதப்படுத்தி பிறப்பையும் இறப்பையும் நீங்கள் பதிவு செய்ய முடியாது. செய்தால் அதற்கான தண்டனைகளும் அதற்கான அபராதங்களும் விதிக்கப்படும். இது மிக முக்கியமானது. நிறைய பேர் பண்றாங்க. நான் உங்களுக்கு சிம்பிளா இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேங்க. இஸ்லாமிய குடும்பங்கள்ல தகப்பன் இருக்காரு, 4 ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா 4 பேர் வரைக்கும் அவங்க கல்யாணம் பண்ணிக்கலாம். அது அவங்களுடைய மத கோட்பாடு படி அதை அனுமதிச்சிருக்காங்க. இந்த 4 பேரும் தனித்தனி வீட்டில் இருந்தாங்கன்னா ஆளுக்கு 2 சிலிண்டர் புக் பண்றாங்க. ஆளுக்கு தனித்தனி கனெக்ஷன். ஏன்னா சட்டப்படி அனுமதிக்கப்பட்டுள்ளது. ஸோ ஆளுக்கு 2 சிலிண்டர்னா நீங்க யோசிச்சு பாருங்க, 8 சிலிண்டர் ஆகுது. ஆனா அவங்க எல்லாம் ஒன்னா தான் இருப்பாங்க. வெளியில காமிக்கிறது தான் தனியா காமிப்பாங்க. இந்த 8 சிலிண்டர் அவங்களுக்கு என்ன, 2 சிலிண்டர் மாசத்துக்கு செலவானா கூட மிச்சம் 6 சிலிண்டர் அவங்க என்ன பண்ணுவாங்க, பிளாக் மார்க்கெட்ல விற்கத்தானே விற்பாங்க. இதெல்லாம் யாரு போய் எப்படி தடுத்து நிறுத்த முடியும்? அதனாலதான் இந்த யூசிசி, என்ஆர்சி, சிஏஏ, இப்ப இந்த மாதிரி ஒன் நேஷன் பர்த் அண்ட் டெத் டேட்டா பேஸ் இதெல்லாம் தேவை, அத்தியாவசியமான தேவை அப்படிங்கிறத மத்திய அரசு உணர்ந்து இந்த அமெண்ட்மென்ட் பில்ல கொண்டு வராங்க. ஸோ இந்த ரெக்கார்டு மத்திய அரசு கிட்ட இருந்துச்சுன்னா அவங்களால எல்லா மாநிலங்களையும் கவனிக்க முடியும். அந்த மாநிலங்கள் கீழே இருக்கக்கூடிய கார்பரேஷன், பஞ்சாயத்து எல்லாத்தையும் அவங்க உற்று நோக்கி கவனிக்க முடியும். எந்த அளவுக்கு நிதி லீக்கேஜ் ஆகி போய்கிட்டே இருக்குங்கிறத தடுத்து நிறுத்த முடியும். உண்மையான பயனாளிகளுக்கு இதை கொண்டு போய் சேர்க்க முடியும். இன்ஃபேக்ட் ஒரு படி மேல போய் பார்த்தோம்னா உண்மையான பயனாளிகள் இதை விட இன்னும் மேம்படுத்தப்பட்ட பயனை அடைவார்கள். இந்த மாதிரி பலதும் நமக்கு இதனால ஒரு நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறது. அதை விட முக்கியமானது என்ன, இந்த சட்டத்துக்கு புறம்பாக இந்தியாவில் குடியேறது, அவங்களுக்கு எல்லா விதமான சலுகைகளும் கொடுப்பது, எல்லா விதமான ஆதாரங்களையும் அவங்களுக்கு அளிப்பது, அதன் மூலமாக நடக்கக்கூடிய ஊழல்கள், இது எல்லாமே பெரும்பாலும் நிவர்த்தி செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு இதுதான். கொஞ்சம் கொஞ்சமா இந்த நாட்டினுடைய கட்டமைப்பு உறுதிப்படுத்து திறமையாக செயல்படுவதற்காக இந்த மாதிரி மத்திய அரசு பல முன்னெடுப்புகளை செஞ்சுட்டு வராங்க. அதுல குறிப்பா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பர்த் அண்ட் டெத் அமெண்ட்மென்ட் பில் 2026 மிக மிக முக்கியமானதாக படுகிறது. அதனால தான் உங்களோட ஷேர் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கவும் நன்றி, வணக்கம்.